தமிழ்நாடு இலக்கிய பேரவையின் 271ஆம் திங்கள் அமர்வு இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு இலக்கிய பேரவை 31 ஆண்டுகளாக தனது பயணத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த தமிழ்நாடு இலக்கிய பேரவை திராசை கந்தசாமி, புலவர் ராசி அண்ணன், மருத்துவர் அரங்கசாமி, இப்படி பல தலைவர்களை கொண்டு நடத்தி வருகிறோம். இப்போ கடந்த 8 ஆண்டுகளாக நமது பொன்முடி சுப்பையன் ஐயா அவர்கள் தமிழ்நாடு இலக்கிய பேரவையை மிகவும் சீரோடும் சிறப்போடும் நடத்தி வருகிறார்கள். தமிழ்நாடு இலக்கிய பேரவை பல இன்னல்களை கடந்து இப்போது ஒரு வளமான இடத்தில் ஐயா தமிழரசனுடைய முயற்சியால் இப்போது மிகவும் வளமான ஒரு இடத்தில் அமர்ந்திருக்கிறோம். நமது இலக்கிய பேரவை மேலும் மேலும் வளர்வதற்கு தலைவர் பொன்முடி சுப்பையன் ஐயா அவர்கள் தலைமையேற்று சிறப்பு நடத்துகிறார்கள். ஐயா அவர்களுடைய காலம் முழுவதும் நமது தமிழ்நாடு இலக்கிய பேரவை சிறப்பாக நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வுக்கு தலைமையேற்று சிறப்பிக்க வருகை வந்திருக்கும் புலவர் பூவா ரவீந்திரன் ஐயா அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். ஐயா அவர்கள் சக்கர நாற்காலியில் வரும் சர்க்கரை தமிழ் ஐயா அவர்கள் தமிழ்நாடு இலக்கிய பேரவையின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்து வாழ்த்துறை வழங்குவதற்காக புலவர் சாமியப்பன் ஐயா அவர்கள் வருகை தர உள்ளார்கள். அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்து முனைவர் குழந்தைசாமி ஐயா அவர்கள் பல நூல்களை எல்லாம் வெளியிட்டு சிறந்த கவிஞராகவும் சிறந்த தமிழறிஞராகவும் விளங்கி வரும் ஐயா அவர்களை தமிழ்நாடு இலக்கிய பேரவையின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். தமிழ்நாடு இலக்கிய பேரவையின் தலைவர் புலவர் பொன்முடி சுப்பையன் ஐயா அவர்கள் நூல் பற்றி வள்ளுவம் என்கின்ற தலைப்பில் உரையாற்றுகிறார்கள். ஐயா அவர்களையும் தமிழ்நாடு இலக்கிய பேரவையின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். திருக்குறளில் ஆழங்கால் பட்ட முனைவர் சுதா அம்மையார் அவர்கள் அமனாசிலிங்கம் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியராக உள்ளார்கள். அம்மா அவர்களையும் தமிழ்நாடு இலக்கிய பேரவையின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். அம்மா அவர்கள் எங்களுடைய தமிழ்நாடு இலக்கிய பேரவைக்கு தொடர்ந்து திருக்குறள் வகுப்பு எடுத்து சிறப்பு சேர்ப்பவர்கள். அம்மா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். ஐயா காசா அப்பாவு ஐயா அவர்கள் வருகை தந்துள்ளார்கள். ஐயா அவர்கள் முற்போக்கு சிந்தனையாளர்கள். தமிழ் பணி தொடர்ந்து காலமெல்லாம் செய்து வரும் அப்பாவு ஐயா அவர்கள் ஓய்வின்றி செய்து வருகிறார்கள். ஐயா அவர்களையும் தமிழ்நாடு இலக்கிய பேரவையின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்து பாராட்டுரை வழங்குவதற்காக வருகை தந்திருக்கும் கவிஞர் நம்பிக்கை நாகராசன் ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்து பொறியாளர் தமிழரசன் ஐயா அவர்கள் இந்த நிகழ்ச்சியை விழா நாயகராக இருந்து அவர் கதாநாயகர் தமிழரசன் அப்படி இருந்து இந்த விழாவை மிகவும் சீரும் சிறப்போடு நடைபெறுவதற்கு முழுமுதற் காரணம் தமிழரசன் ஐயா அவர்கள். ஐயா அவர்களையும் தமிழ்நாடு இலக்கிய பேரவையின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்து விராசோ ராமசாமி ஐயா அவர்கள் முத்தமிழ் அரங்கம் என்கின்ற ரேஸ்கோர்ஸ் பகுதியில் பந்தயச்சாலையில் தொடர்ந்து 1000 கூட்டங்களுக்கு மேல் நடத்தி வருகிறார்கள். ஐயா அவர்கள் தமிழ் ஈடுபாடு, பொது தொண்டு, பற்பல திறமைகளுடைய விராசோ ராமசாமி ஐயா அவர்களை தமிழ்நாடு இலக்கிய பேரவையின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். முகில் தினகரன் ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். ஐயா கோவை கிருஷ்ணா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். கவிஞர் டி ரவி
பேரூர் தமிழ் மன்றம் ஐயா அவர்களையும் தமிழ்நாடு இலக்கிய பேரவையின் சார்பாக வரவேற்கிறோம். பூவரசி மறைமலையின் அறம் பொருள் வள்ளுவம் என்கின்ற நூலை மிகவும் சிறப்பாக அச்சிட்டு வழங்கியிருக்கும் செம்மன் இளங்கோவன் ஐயா அவர்களையும் தமிழ்நாடு இலக்கிய பேரவையின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்து நூலாசிரியர் பாவலர் பூவரசி மறைமலை ஐயா அவர்கள் தனது வாழ்நாள் முழுவதும் எழுத்துப்பணியை தன் மூச்சாகவும் உழைப்பாகவும் செய்து வருகிறார்கள். ஐயா அவர்கள் தொடர்ந்து பல நூல்களை எழுதி ஏற்கனவே வெளியிட்டிருக்கிறார்கள். இப்பொழுது ஒரு நூல் எழுதி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் பல நூல்கள் அவருடைய வாழ்நாளில் தருவார்கள். ஐயா அவர்களுடைய எழுத்துப்பணி சிறக்க தமிழ்நாடு இலக்கிய பேரவை வாழ்த்துகிறது. அவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஐயா நூல் வெளியீட்டாளர்கள் மருத்துவர் கோவி ஐயா அவர்களையும் தமிழ்நாடு இலக்கிய பேரவையின் சார்பாக வரவேற்கிறோம். அடுத்து புரவலர் விஜய் சண்முகம் ஐயா அவர்கள் வருகை தந்துள்ளார்கள். ஐயா அவர்களையும் தமிழ்நாடு இலக்கிய பேரவையின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். ஐயா அவர்கள் தமிழ்நாடு இலக்கிய பேரவைக்கு புரவலராக இருந்து எங்களுடைய நிதி நிலைமைகளை அவ்வப்போது சரிக்கட்டும் வகையில் ஐயா அவர்கள் எங்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்து வருகிறார்கள். விஜய் சண்முகம் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். மருத்துவர் சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் நிறுவனர் கம்பன் கழகம் சௌரிபாளையம் ஐயா அவர்கள் வருகை தந்துள்ளார்கள். அவர்களையும் தமிழ்நாடு இலக்கிய பேரவையின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். முனைவர் அகிலமணி ஸ்ரீ வித்யா ஐயா அம்மா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். பாவலர் மா கதிருடி ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். ஐயா அவர்கள் தமிழ்நாடு இலக்கிய பேரவைக்கு தொடர்ந்து திருக்குறள் வகுப்பு நடத்துபவர். கதிருடி ஐயா அவர்கள் சிறந்த தமிழ் பணியாற்றி வருபவர்கள். ஐயா அவர்கள் தன்னுடைய புதிய மலர்கள் இதழாசிரியர். கதிருடி ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்து சிறந்த பேச்சாளர், சிறந்த சிந்தனையாளர், முற்போக்கு சிந்தனையாளர் சேகர அண்ணாதுரை வழக்கறிஞர் ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்து தமிழமுதம் ஐயாசாமி ஐயா அவர்கள் காளிதாசு கல்வி அறக்கட்டளை என்கின்ற அமைப்பை ஏற்படுத்தி பல ஆண்டுகளாக தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். அவருடைய இல்லத்திலேயே இந்த அறப்பணி மையம் என்கின்ற ஒன்றை ஏற்படுத்தி குழந்தைகளுக்கும் மாணவர்களுக்கும் தமிழ் ஊக்கப்படுத்தும் வகையிலே பணியாற்றி வருகிறார்கள். தமிழமுதம் ஐயாசாமி அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். நமது இலக்கிய பேரவைக்கு நன்றி உரையாற்றுவதற்காக கணேசன் ஐயா அவர்கள் வருகை தந்துள்ளார்கள். ஐயா அவர்கள் சிறந்த சிந்தனையாளர், பேச்சாளர், தொல்காப்பியத்தில் ஆலங்கால் பட்டு இருப்பவர். ஐயா அவர்களையும் தமிழ்நாடு இலக்கிய பேரவையின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன்.